ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக்கொண்டு, கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய வருகை, அவர் நம்மை வழி நடத்துகிறதை தேவன் நமக்கு அநேக இடங்களிலே நமக்கு புரியும் விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நிலம், நீர், விதை, பயிர்காலம், பயிர், கதிர், மகசூல், கோதுமை மணி, களஞ்சியம், விவசாயி, ஆடுகள், மேய்ப்பன், தண்ணீர், மரம், நிழல், இலைப்பாறுதல், களைகள், பதர், கதிர்கட்டுகள், அரிக்கட்டுகள், வேலையாட்கள், எஜமான், இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய பிள்ளைகளை அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்தும் அநேகவற்றை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், எப்படி வருகிறது, அவர் எப்படியாக நமக்கு ஊமைகளை சொல்லி நமக்கு புரியும் விதத்திலே அவருடைய தேவ ராஜ்யத்தை அடைகிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு விளக்கி காட்டுகிறதை நாம் பார்க்க இருக்கின்றோம். நல்ல நிலம் என்பது மனிதனுடைய இருதயம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நல்ல இருதயமாகிய நல்ல நிலம் கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறபோது நல்ல கோதுமை மணிகளை தன்னுடைய எஜமானனுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. இதை குறித்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். விதைப்பவரின் உவமை எப்படி இருக்கிறது என்றால், விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான். விதை தேவனுடைய வார்த்தை, விதைக்கிறவன் என்றால் தேவனுடைய வார்த்தையை மனித இருதயங்களிலே விதைக்கிறவன் தேவனுடைய வேலையால். எஜமானன் இங்கே தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய காரியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவ மனுஷரும் தேவனுடைய வேலையாட்களாக இருக்கிறார். நல்ல நிலம் விதைகளை உள்வாங்கி செடியாகவும் கொடியாகவும் வளர்ந்து கனிகளை கொடுக்கிற, மகசூல் கொடுக்கிற, பழம் கொடுக்கிற ஒரு செடியாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை மனிதர்களுக்குள் எதற்கு வேண்டுமென்றால், மனிதர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களும் தேவனுடைய வார்த்தையை வாங்கி கொண்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறார்களா என்று கேட்கும் பொழுது கண்டிப்பாக இல்லை. அவர்கள் மனம் பக்குவம் அடையவில்லை, தேவனுடைய சித்தத்தை அறியவில்லை. களைகளும் நல்ல நிலமாக அல்லாமல் பாறைகள் அல்லது முட்செடியில் விழுந்த விதைக்கு ஒப்பாக, அதாவது பாறைகளுக்கு இடையில் விழுந்த விதையாகவும் முட்செடிகளுக்கு மத்தியில் விழுந்த விதையாக இருக்கிறார்கள். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையானது அவர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யாமல் இருக்கிறது. நல்ல விதை முட்செடிகளுக்கு நடுவில் விதைக்கிற பொழுது அது வளரவிடாமல் முட்கள் செடியை தடுக்கிறதாக இருக்கிறது. பாறை நிலத்தில் விழுந்த விதை எதற்கு சமமாக இருக்கிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை இருதயத்திற்குள் அனுமதிக்காத இருதயமாக மூடப்பட்டிருக்கிறது. முட்செடிகளில் விழுந்து தொலைந்து போகின்ற விதைகள் எப்படி இருக்கிறது என்றால், மனிதன் தனக்குள் எல்லாம் அறிந்தவன் என்றும் மனித தத்துவங்களில் மூழ்கி மனிதனுக்குள் தேவ வார்த்தை அலட்சியமாக எண்ணுகிறதினாலே விதைக்கப்பட்ட விதையானது அவன் கவனிக்காமல் அதை அவனுடைய இருதயத்தில் எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிடுகிறதினாலே கர்த்தருடைய வார்த்தை அங்கே அவனுக்குள் தொலைந்து போகிறது. ஆனால் நல்ல நிலமோ அது மனம் பக்குவப்பட்டதாக இருக்கிறது. நன்மை தீமை என இரண்டையும் பிரித்து அறியக்கூடிய ஒரு சிந்தனை உடையதாகவும் இருக்கிறதினாலே கர்த்தருடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்து தேவனுடைய சித்தத்தை செய்கிற உத்தமமுள்ள நீதிமான்களாக இருக்க உதவுகிறதென்றால் அது நல்ல நிலத்திற்கு இணையாக இங்கே ஊமையாக சொல்லப்படுகிறது. விதையானது நல்ல நிலத்தில் விழுந்தால் மட்டுமே நல்ல பலனை தரும். ஆனால் களைகளோ நல்ல பயிரையும் வளரவிடாமல் பயிர்களின் நடுவில் முரண்டு பிடித்து நல்ல பயிர்களின் வளர்ச்சியை தடுக்கிறதாக இருக்கிறது. மேய்ப்பன் ஆடுகள், விவசாயி பயிர்கள்,
விவசாயி நிலத்தை பக்குவப்படுத்தி விதைத்து பாதுகாத்து விதை முளைத்து பயிர் வந்து பயிர் முதிர்ந்து கதிர் மணிகளாகி அறுவடைக்கு காலம் வந்தது என்கிறதைப் போல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய வருகை என்பதை இங்கே இணையாக நாம் பார்க்க முடிகிறது. நல்ல நிலம் மனிதனுடைய இருதயம், விதை கர்த்தருடைய வார்த்தை, பயிர் காலம் மனிதனுடைய வாழ்நாட்கள், கதிர் அல்லது கோதுமை மணி உண்மையுள்ள மனிதன் தேவனுக்கு முன்பதாகவும் தனக்கு முன்பதாகவும் பிறருக்கு முன்பதாகவும் உத்தமனாக வாழ்கிற தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளையை குறிக்கிறது. மகசூல் நேரம் வந்தது. பயிர் நிலத்தில் நல்ல கதிர்கள், சொத்தை, களைகளும் உள்ளது. அறுவடைக்கு பயிர் வந்தது, அதாவது தேவனுடைய ராஜ்யம் வந்தது. அறுவடை நேரமும் வந்தது என்றால் தேவனுடைய ராஜ்யம் வந்தது. இயேசு கிறிஸ்து வருகிற காலமும் வந்தது. அறுவடை அன்று இயேசு கிறிஸ்து வருவார். அவரோடு திரளான தேவ தூதர்களும் தேவ சேனையுமாக திரண்டு வருவார்கள். அதே போல அறுவடை நேரத்திலே விவசாயி அவர் மட்டும் தனியாக வந்து அறுவடை செய்கிறதில்லை. அநேக வேலையாட்கள், கூலி ஆட்கள் என திரளான ஜனங்கள் வயல் நிலத்தில் நல்ல கதிருக்காக வேலை செய்ய வருகிறார்கள். அறுவடையின் போது நல்ல கோதுமை மணிகள் களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறது. நல்ல கோதுமை மணிகள் என்கிறது தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். களஞ்சியம் தேவனுடைய ராஜ்யம். நல்ல கோதுமை மணிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்தாயிற்று. நல்ல கோதுமை மணிகள் களஞ்சியத்திலே சேர்த்தாயிற்று. ஆனால் விளை நிலத்திலே களைகளும் உள்ளனவே, அது எப்படி? களைகள் இங்கே வஞ்சிக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. களைகளை யாரும் விதைக்கவில்லை, ஆனால் விளைந்திருக்கிறது. அழைக்கப்படாமல் வந்து வஞ்சனை செய்தவன். நல்ல நிலத்தில் விளைந்த நல்ல கதிர்களுக்கு இடையில் களைகளா? ஆம், அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவனின் வார்த்தைக்கு இடம் கொடுத்து தேவ வசனத்துக்கு முரண்டு பிடித்தவர்கள், பதர்களாகி பிரிக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் விழுந்து போனவர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் இடம் கொடாமல் காரணங்களை சொல்லி ரட்சிக்கப்படாமல் விழுந்து போனார்கள். காரணம் சொல்லுகிற யாரும் எந்த காரியத்தையும் செய்கிறது இல்லை. ஆனால் காரியத்தை தைரியமாக எடுத்து செய்கிறவர்கள் காரணங்களை ஒருபொழுதும் சொல்லுகிறதில்லை. விதையானது நல்ல நிலத்தில் விழுந்தால் முளைத்துவிடும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். விதைக்கிறது விதையானாலும் வினையானாலும் நற்சாட்சிக்கென்று நன்மைக்கென்று செய்யும் பொழுது நன்மையாகவே அதனுடைய ஈவை கொண்டு வருகிறது. ஆகவே விதைக்கும் பொழுதே நல்ல விதைகளாய் விதையுங்கள். விதையானாலும் வினையானாலும் அதன் பலனை கொடுக்காமல் திரும்பாது. அதன் வேலையை நன்றாகவே செய்துவிடும். ஏனென்றால் விதைத்தவர்கள் நாம் அல்லவா? விதைப்பது அறுவடை. இதை குறித்து 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், விதைப்பது ஒன்று விளைவது ஒன்றா? நிச்சயம் கிடையாது. எட்டி விதை விதைத்தால் கசப்பு காயை கொடுத்து கசப்பாக்கி விடுகிறது. மாங்கன்று நட்டால் அது வளர்ந்து சுவையான பழத்தை கொடுக்கிறது. நமக்கு தேவன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அறுவடை நேரம் வந்தது, தேவனுடைய ராஜ்யமும் வந்தது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30வது வசனம், களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கவும், நல்ல கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தருடைய ராஜ்யமும் அவருடைய வருகையும் அவருடைய வருகையின் நாளும் இப்படிதான் இருக்க போகிறது. அறுவடைக்கு வந்த கதிர்களை அறுவடை செய்கிற சம்பவமாக இருக்கிறது. நல்ல கோதுமை மணிகளா நாம் நல்ல கதிர்களாக இருக்கிறோமா அல்லது பதர்களாக இருக்கிறோமா? நற்கிரியைகள் உள்ளனவா? சாத்தான் நம்மை வஞ்சிப்பது போலவே நாமும் நம்மிடம் உள்ள மனிதர்களை வஞ்சிக்கிறோமா? அவர் வரும்பொழுது எல்லாம் வெளியரங்கமாகவே இருக்க போகிறது. ஒருவரும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக தப்புவதும் இல்லை, தப்பி போவதும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுக்க இருக்கின்றோம். இதை வேத வசனத்தின் விளக்கத்தோடு அடுத்த பகுதியிலே பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.